பிரதர் இந்த காரியத்தை செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னோம்னா நம்மகிட்ட 50 கேள்வி கேட்பான். அங்க என்ன இருக்கு, ஏது இருக்கு, சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, வண்டி கிடைக்குமா, வண்டிக்கு பெட்ரோல் இருக்குமா, பக்கத்துல கடை இருக்குமா, சாப்பிட்றதுக்கு என்னது, என்ன ட்ரெஸ் கொண்டு போறது, எத்தனை நாள் இருக்கிறது, யாரை கூட்டிட்டு போறது, யாரை கூட்டிட்டு போக வேண்டாம், கையில என்ன கொண்டு போகணும், கொண்டு போக வேண்டாம், அட்ரஸ் இருக்கா, நான் எங்க போய் என்ன செய்யணும், பல காரியத்தை நம்மகிட்ட கேட்பான். ஆனா ஆபிரகாம் அறியாத இடம், எந்த இடத்துக்கு கர்த்தர் அனுப்புறாருன்னே தெரியாது, போன்ட்டார், அவ்வளவுதான். இடம் தெரியாமல் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவளை சபிப்பேன்,